ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன், அதாவது தவறான கருத்து அபவுட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் என்னன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எல்லாருமே கம்ப்யூட்டர் முன்னாடி டிகோட் எழுதிட்டே இருக்கணும், ஆல் த டைம் எழுதணும்னு. இதுக்கு ஆக்சுவலா ஒரு டேர்ம் உண்டு, கால்ட் கோட் மங்கி. அதாவது இது ரொம்ப டெரிகேட்டரி, இழிவான சொல். கோடு எழுதும் குரங்குன்னு சொல்றோம்னு அர்த்தம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் எப்படி இருக்கணும்? They should understand business needs. எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்றோம்? They should talk to their product team. Product team தான் requirementsலாம் they'll gather and give it to the development team. Front end developerனா நீங்க டிசைனரோட வேலை பண்ணணும். நீங்க ஒரு டீம்ல ஒர்க் பண்றீங்கன்னா மற்ற டெவலப்பர்ஸோட ஒர்க் பண்ணணும். இன்ஃபேக்ட் QA டெஸ்டரோடையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணணும். அவங்க தான் உங்க சாஃப்ட்வேர் எழுதுறது தரமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் என்ன பண்ணணும்னா, they have to push back on the requirements. அதாவது இந்த ரெக்குயர்மெண்ட்லாம் ஃபுல்லா கரெக்டா இல்ல, இந்த பார்ட்டும் நீங்க சொல்றது இன்கன்சிஸ்டன்டா இருக்கு, பொருத்த மாட்டேங்கிறது, இல்ல இந்த ரெக்குயர்மெண்ட் ரொம்ப கஷ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண, நம்ம வேற மாதிரி பண்ணா இன்னும் ஃபாஸ்டரா ஈஸியரா பண்ண முடியும், டெஸ்டும் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்லாம் they have to push back. இப்போ ஒரு யூஸ்வலா ஒரு டெட்லைன் இருக்கும், இல்ல ஒரு டைம் லைன் ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கிறோம் அப்படின்னு இருக்கும். இப்ப நம்ம சிம்பிளா பண்ணோம்னா இந்த டைம் லைனுக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். காம்ப்ளிகேட்டடா பண்ணோம்னா அந்த டைம் லைன் விட 4x எடுக்கலாம், அடுத்த ஐட்ரேஷன்ல நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிளா இருக்கிறத முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல அடுத்த ஐட்ரேஷன்ல நம்ம பெட்டரா பண்ணலாம். இல்ல இந்த அப்ரோச் நீங்க சஜஸ்ட் பண்றதே செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறைய காஸ் ஆகும், இதெல்லாம் தான் ரீசன்ஸ். நீங்க சொல்ற அப்ரோச் செக்யூரிட்டி அஃபெக்ட் ஆகும் ஃபார் நம்ம எல்லா கஸ்டமர் டேட்டா. இல்லட்டா தேர் குட் பி ஆபரேஷனல் டிஃபிகல்டிஸ். நம்ம இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம கஸ்டமர் சப்போர்ட் டீமுக்கு நிறைய சப்போர்ட் டிக்கெட்ஸ் வரும், இப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு. இதெல்லாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஏன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு தான் நிறைய பவர் இருக்கு. இந்த டீமோட விஷன் எடுத்து கம்ப்யூட்டருக்கு கொடுத்து யூசர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போறது. ஸோ தேர்ஃபோர் தே ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பா இருக்கணும் சாஃப்ட்வேர் டெவலப்பர். இப்ப நம்ம டீம்கிட்ட எடுத்து சொல்லனா எப்படி பண்றதுன்னு யார் டீம்கிட்ட சொல்லுவாங்க, இது ரொம்ப முக்கியம் இல்லையா? புஷிங் பேக் இஸ் a virtue for software developers. ரொம்ப அதிகமாகவும் பண்ணக்கூடாது. எதுக்கு பண்றோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் டெவலப்பர்ஸ்லாம் பயப்படுவாங்க, நான் எப்படி சொல்றது ப்ராடக்ட் டீம்கிட்ட, இல்ல ரூடா சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ணாம, யாரையும் இரிட்டேட் பண்ணாம சொல்ல வேண்டியதுதான் சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். சீனியர்ங்கிறது இட் குட் பி மென்டாலிட்டி, நீட் நாட் பி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும். இந்த ரீசன்னால தான் கரண்ட் ஐட்ரேஷன் ஆஃப் AI will not replace சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். இப்போ கரண்ட் AI டீம் கேட்கறது, இப்போ ஒரு ப்ராடக்ட் டெவலப்பர் எங்க டீம்ல இருக்கலாம், அவங்க எல்லாமே ஏஐட்ட கொடுத்து ஏஐ கோட் எழுதி எல்லா சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணிடலாம். பட் அது நோனே சொல்லவே சொல்லாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னே சொல்லவே சொல்லாது. அதனால கான்சிக்வன்சஸ், விளைவுகள் என்னெல்லாம் நடக்குங்கிறது அவங்களுக்கு புரியாது. நம்ம தான் அதை எடுத்து சொல்லணும். இதை பத்தி இதே மாதிரி நீங்களும் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் பத்தி இந்த வீடியோ முன்னாடி யோசிச்சிருந்தீங்களா? ஷேர் யுவர் தாட்ஸ் இன் தி கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.